நாம் இதுவரை ஆசிரியர்களினுடைய நிறை குறைகளை பற்றி சில நாட்களாக பார்த்து கொண்டிருந்தோம். ஒரு நல்ல ஆசிரியர் என்பவர் யார் என்பதை சொல்லி ஆசிரியர்களுக்கான உரையை இன்றுடன் நான் முடிக்க இருக்கின்றேன். யார் நல்ல ஆசிரியர்? நல்ல ஆசிரியர் என்பவர் ஒரு நல்ல மனிதராக இருக்க வேண்டும். ஆசிரியர்களினுடைய அடிப்படை வேலை கல்வியை கற்றுத்தருவது மட்டுமல்ல, கல்வி கற்க வேண்டும் என்ற தாக்கத்தை மனதிலே உருவாக்குவதுதான் ஆசிரியர்களினுடைய அடிப்படை வேலை. ஏன் அவ்வாறு கூறுகின்றேன் என்றால், தி மைண்ட் இஸ் நாட் எ வெசல் டு பி ஃபில்டு, இட் இஸ் எ ஃபயர் டு பி இக்னைட்டட். ஆசிரியரினுடைய அடிப்படை வேலை மதிப்பெண்களின் பின்னால் ஓடுகின்ற ஒரு கூட்டத்தை மட்டும் உருவாக்குவதல்ல, சிந்திக்க தெரிந்த தலைமுறையை உருவாக்குவது தான் ஆசிரியர்களுடைய அடிப்படை வேலை என்பதை நாம் உணர வேண்டும். ஏனென்றால் சிந்தித்தால் தான் ஒரு மாணவனுக்கு சந்தேகம் பிறக்கும், சந்தேகம் பிறந்தால்தான் கேள்வி பிறக்கும், கேள்வி பிறந்தால்தான் விடை கிடைக்கும், விடை தெரிந்தால்தான் வெளிச்சம் கிடைக்கும், வெளிச்சம் கிடைத்தால்தான் பாதை தெரியும், பாதை தெரிந்தால்தான் அவன் சென்றடைய வேண்டிய இலக்கினை சென்று அடைய முடியும். ஆசிரியர்களினுடைய அடிப்படை வேலை பாடம் சொல்லித் தருவது மட்டுமல்ல, வகுப்பறைகள் என்பது கரும் பலகைகளும் புத்தகங்களும் மட்டுமல்ல, புத்தகங்களை தாண்டி ஒரு மாணவனை படிப்பை நேசிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும், மதிப்பெண்களை தாண்டி ஒரு மாணவனுக்கு கல்வியை நேசிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். இதுவெல்லாம் ஆசிரியர்களினுடைய அடிப்படை வேலை. கல்வி பொருள் சார்ந்ததாக மட்டும் இருந்து விடாமல் கல்வி அறம் சார்ந்ததாக இருக்க வேண்டும். ஏன் அவ்வாறு கூறுகிறேன் தெரியுமா? பொருள் சார்ந்த கல்வி மூளையில் மட்டும்தான் தாக்கத்தை உண்டாக்கும், அறம் சார்ந்த கல்விதான் இதயத்திலே தாக்கத்தை உண்டாக்கும். எஜுகேட்டிங் தி மைண்ட் வித்தவுட் எஜுகேட்டிங் தி ஹார்ட் இஸ் நோ எஜுகேஷன் அட் ஆல். நான் சொல்லலைங்க, அரிஸ்டாட்டில் சொல்லிட்டு போயிருக்கான். இதயத்தை தொடாத கல்வி கல்வியே இல்லை என்று கூறிவிட்டான். அதற்கு ஆசிரியர்கள் தியாக உள்ளத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். ஒரு உதாரணத்தை கூறுகின்றேன். சர் சி வி ராமன் அவர்கள், நோபல் பரிசு பெற்ற சர் சி வி ராமன் அவர்கள் ஒரு கல்லூரியிலே பணியாற்றி கொண்டிருக்கும் போது ஜனாதிபதி மாளிகையிலிருந்து அவருக்கு ஒரு அழைப்பு வருகிறது. நீங்கள் ஜனவரி மாதம் 30 ஜனாதிபதி மாளிகைக்கு வந்து பாரத ரத்னா விருதிற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றீர்கள். அந்த விருதை பெறுவதற்காக 2 நாள் ஜனாதிபதியுடன் தங்கி எங்களுடைய விருந்து உபசாரங்களை ஏற்றுக்கொண்டு அந்த விருதை பெற்று செல்ல வேண்டும் என்று 1954 அவருக்கு ஒரு அழைப்பு வருகிறது. அந்த மாமனிதர் ஒரு கடிதத்தின் மூலமாக அந்த அழைப்பினை மறுக்கின்றார். கீழே ஒரு குறிப்பு எழுதுகின்றார். ஜனவரி மாதம் 30 என்னிடம் படிக்கின்ற 3 மாணவர்கள் 3 வருடங்களாக படித்து முடித்து அவர்களுடைய ஆய்வுக் கட்டுரையை நிறைவு செய்து சமர்ப்பிக்க இருக்கின்றார்கள். அந்த நாளிலே நான் அவர்களுடன் இருந்தால் அவர்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்கு என்னுடைய பிரசன்ஸ், நான் அங்கே இருக்க வேண்டியது அவசியமாகிறது என்று கூறி, அதனால் அந்த தேதியிலே அந்த விருதை வாங்க வருவதற்கு, எந்த விருதை அழைத்தவர் ஜனாதிபதி, விழா நடப்பது ஜனாதிபதி மாளிகையில், அழைப்பு வந்திருப்பது இந்தியாவினுடைய முதல் குடிமகனிடமிருந்து, விருதோ இந்தியாவிலேயே மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருது. அந்த விருதை வாங்குவதற்கு வர இயலாது என்று காரணத்தை மாணவர்களுடன் இருக்க வேண்டும் என்று ஒரு ஆசிரியர் கூறினார் என்றால், ஒரு ஆசிரியரினுடைய தியாகம் எப்படிப்பட்டது என்று பார்த்து கொள்ளுங்கள். அதே போல அவர்களுடைய தகுதியும் அவ்வாறே இருந்திருக்கின்றது. மற்றொரு உதாரணத்தை சொல்லுகின்றேன், கேளுங்கள். அரிஸ்டாட்டிலால் எப்படி இவ்வளவு உலகத்தரம் வாய்ந்த ஆசிரியனாக உயர முடிந்தது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இதனை கூறி நான் நிறைவு செய்ய இருக்கின்றேன். அரிஸ்டாட்டில் சொல்லாடலில் வல்லவன், பிளேட்டோ பெரிய தத்துவ ஞானி. அரிஸ்டாட்டில் மேடையில் இருந்து பேச ஆரம்பித்தால் அத்துணை பேரும் மயங்கி போய் கேட்பார்கள். ஆனால் பிளேட்டோ மட்டும் பேசி முடித்த பிறகு அரிஸ்டாட்டிலை அழைத்து, உன்னுடைய பேச்சு கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது, அதில் சிந்திப்பதற்கு எதுவுமே இல்லை என்று கூறி செல்வதுண்டு. ஆனால் அரிஸ்டாட்டில் பிளேட்டோ சொல்லுவதை உண்மை என்று உணர்ந்து பிளேட்டோவினுடைய அகாடமியிலே அரிஸ்டாட்டில் அவனுடைய பள்ளியிலே மாணவனாக சேர்கின்றான். 3 வருட காலங்கள் பிளேட்டோவினுடைய தத்துவ ஞானங்களை கற்றுத் தெளிகின்றான். கற்று தெளிந்த பிறகு அந்த தத்துவங்களை தன்னுடைய சொல்லாடலுடன் சேர்த்து அவன் பேச ஆரம்பித்த பிறகு பிளேட்டோவை மிஞ்சிய பேச்சாளனாக அரிஸ்டாட்டில் உயர்ந்ததனுடைய வரலாறு இதுதான். அதற்கு பிறகு அவன் என்ன செய்தான் தெரியுமா?
மாசிடோனியா பட்டணத்திலே உலகத்திலேயே மிகப்பெரிய புத்தக நூல் நிலையத்தை உருவாக்கினான். அந்த நூல் நிலையத்திலே மனிதனுடைய மனோவியல் முதல் மன்னனினுடைய ஆட்சியியல் வரை புத்தகங்கள் இருந்தது. அந்த புத்தகங்களை படித்துத்தான் உலகத்தையே வெற்றி கொள்ளக்கூடிய வெற்றி கொண்ட ஒரு அலெக்சாண்டரை உருவாக்க முடிந்தது என்பது அரிஸ்டாட்டிலினுடைய கூற்று. அப்படி என்றால் உலகத்தை பிடிக்கக்கூடிய மாணவர்களை உருவாக்குவது ஆசிரியர்கள் கையில் தான் இருக்கிறது. உலகத்தை ஜெயிக்கக்கூடிய மாணவர்களை உருவாக்குவதும் ஆசிரியர்கள் கையிலே தான் இருக்கிறது. உலகமே அறிந்த செய்திகளினுடைய அறியா தொகுப்பை இந்திய மாணவர்களுக்கு சொல்ல உம்மை விட்டால் யார் உண்டு சொல்லுங்கள். எனவே தயவுசெய்த ஆசிரியர்களே, கல்வியை மாணவர்கள் முதுகிலே சுமக்கும் மூட்டையாக நினைத்து விடாமல் இதயத்திலே சுமக்கும் இனிமையாக மாற்ற வேண்டிய சக்தி உங்களிடம் இருக்கிறது. அதை நீங்கள் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நாடு உயரும். ஆசிரியர்கள் இன்று தேங்கினால் நாடு நாளை தேங்கும். ஆசிரியர்கள் இன்று ஏங்கினால் நாடு நாளை ஏங்கும். ஆசிரியர்கள் இன்று தூங்கினால் நாடு நாளை தூங்கும். இதை நான் சொல்லவில்லை, இதை சொன்னது பேரறிஞர் அண்ணா அவர்கள். அதன் வழி நாம் நடப்போம், இந்த தேசத்தை உயர்த்துவோம் என்று கூறி நீங்கள் அத்துணை பேரும் இதை சிந்திக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.